ஆடியோ மட்டும் இருந்தால் போதும். நான் கூப்பிடும் பொழுது மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது செஷன் அப்போது மைக் எல்லோரும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் அப்போது மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ். நான் இந்த வெபினாரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அது எப்படி லேர்ன் பண்ணலாம், ஈஸியாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹிந்தியை எப்படியெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ இப்போது ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குங்க. ஒன்று வந்து ஹிந்தியை ஹிந்தி மூலமாகவே கற்றுக்கிறது, அதாவது ஹிந்தி எழுத்து மொழி தெரிஞ்சுக்கிட்டு பேச்சு மொழிக்கு வர்றது. இன்னொன்று எழுத்து மொழி தெரியாமலே பேச்சு மொழியை கற்றுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஹிந்தி டு ஹிந்தி, செகண்டு தமிழ் டு ஹிந்தி, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் டு ஹிந்தி. ஆனால் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயும் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ஹிந்தியை வந்து ஹிந்தியில் இருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹிந்தியை பேச கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போது நம்ம எல்லாருக்கும் தமிழ் நல்லா தெரியும், இங்கிலீஷ் நல்லா பேசுகிறோம். தமிழ் வந்து நம்மளுடைய தாய்மொழி, அதனால நம்ம முழுக்க அதை முழுமையாக படிக்கிறோம். ஆனால் ஆங்கிலம் அப்படின்றது நமக்கு ஆட்சி மொழியாக இருக்குது. ஆனால் ஆங்கிலம் வந்து நமக்கு ஏன் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதோடைய ரீடிங் நல்லா இருக்குது, அப்புறம் ரைட்டிங். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் இது ரெண்டும் நல்லா இருக்குது அப்படின்னா ஸ்பீக்கிங் வந்து தானாக வந்துடும். ஆனால் ரீடிங் ரைட்டிங் நல்லா இருந்துமே நம்மில் பல பேருக்கு ஆங்கிலம் அப்படின்றது பேசுகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இல்லையா? அப்போது ஹிந்தியுமே அந்த மாதிரி தாங்க. அப்போது நீங்கள் எழுத்து மொழி நல்லா எழுதவும் நல்லா படிக்கவும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ லேர்ன் பண்ணிக்கிறது. இப்போ நான் ஹிந்தியில் வந்து ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு வாக்கியமோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வார்த்தையும் அந்த வாக்கியத்தையும் நீங்கள் எப்படி எழுதி படிப்பீங்க? இங்கிலீஷில், அப்படி இல்லைன்னா தமிழில் எழுதி படிப்பீங்க. ஸோ ஹிந்தி பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பேசிக் லேர்ன் பண்ணாமல் ரீடிங் ரைட்டிங் எதுவுமே தெரியாமல் டைரெக்டாக ஹிந்தியை கற்றுக்குறோம் அப்படின்னா ஒன்லி ஸ்பீக்கிங் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது எழுதுறது எப்படி எழுதுவோம்? தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ தான் எழுதி படிப்போம். இப்போ யஹா ஆவோ அப்படின்னா யஹா அப்படின்றது எப்படி எழுதுவோம்? இங்கிலீஷில் எழுதுவோம், YAHAA யஹா. அப்படி இல்லைன்னா தமிழில் எழுதுவோம், யஹா அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதி படிப்போம். ஸோ இதுதான் 2 டைப் தான். ஒன்று ஹிந்தி பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்போக்கன் கற்றுக்கிறது, இன்னொன்று எனக்கு பேசிக்லாம் வேண்டாங்க, நான் ஸ்போக்கன் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஸ்போக்கன் மாத்திரம் லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ இந்த 2 டைப் இருக்குது. இது வந்து நம்ம லேர்னிங்கான ஒரு விஷயம். இன்னொன்று என்ன, இந்த வெபினாரில் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஹிந்தியில் ஒரு வாக்கியத்தை எப்படி ஃப்ரேம் பண்ணணும். இப்போது தமிழில் சொல்கிறோம்ல, இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க, இப்போது படிங்க, ஏன் இப்போ எழுதிட்டுருக்கீங்க. இதே போல் இங்கிலீஷ்லேயும் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். கம் ஹியர், கோ தேர், டோன்ட் சிட் ஹியர், வாட் ஆர் யூ டூயிங், ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி நம்ம ஆங்கிலத்துலேயும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். அதே போல் ஹிந்தியில் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வெபினாரில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹிந்தியில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸை பார்த்துடலாம். பிரதிபெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கேட்குறேன், எல்லோரும் ஓகேனா எனக்கு தம்ஸ்அப் மட்டும் கொடுங்க. தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், நம்ம பெரும்பாலும் வந்து எப்படிப்பட்ட வாக்கியத்தை நம்ம அமைச்சாலுமே ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவோம். ப்ரொனவுன் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நீங்கள் இங்கே வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், ராமு எங்கே இருக்கான், அவ என்ன பண்ணிகிட்ருக்கா, இதெல்லாமே பிரதிபெயர் சொல் தானே. நான், நீ, அவர்கள், அவைகள், இவர்கள், இவைகள், நாங்கள், நீங்கள், இதெல்லாம் பிரதிபெயர் சொல் தானே. ஓகேனா எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. நீங்கள் எல்லோரும் ஆக்டிவாக இருக்கீங்களா நான் பார்த்துக்கிறேன். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, எல்லோரும் சூப்பர் ஆக்டிவாக இருக்கீங்க. சரி, ஓகே. இதே போல் இந்த ஓகே சூப்பர். ஓகேம்மா, எல்லோரும் ஆக்டிவாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே,
இப்போது அந்த ப்ரனவுன் என்னென்ன இப்போ தமிழில் சொல்கிறோம்ல, இவன், இவள், அவன், அவள், நான், நீ, நாங்கள், நீங்கள், இவர்கள், இவைகள், இதே போல் ஹிந்தியில் என்னென்ன வரும் அப்படின்றது நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லோரும் கையில் நோட் ஒன்று வச்சுருக்கீங்களா? எப்பயுமே நம்ம வந்து நம்மளுடைய இந்த 1 hour வந்து நீங்கள் என்னோடய வெபினாருக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து நிச்சயமாக நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருந்திருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ இந்த வெபினாருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி வரீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கையில் நோட் இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு, ஒரு பென்சில் சம்திங் எதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்தாச்சா? ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுறேன். நான் ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிறத மாத்திரம் ஹிந்தி தெரிஞ்சவங்க, அதாவது எழுத படிக்க எனக்கு தெரியும் அப்படின்னா ஹிந்தியில் இருக்கிறத எழுதிட்டு பக்கத்தில் தமிழில் மீனிங் எழுதுங்க. எனக்கு ஹிந்திலாம் தெரியாதுங்க, எனக்கு ஹிந்தி எழுத படிக்க தெரியாது அப்படின்னா அந்த தமிழ் மீனிங்கும் அதுக்கு சைட்லேயே வந்து உங்களுக்கு தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க, ஹிந்தியை தமிழில் கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு நோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். Ma'am, I have one doubt, ma'am. எழுதிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.